கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தாமஸ் பிராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு சார். பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல பிரஸுக்கு பேட்டி கொடுக்கல, போற வழியில பேசிட்டு போயிருக்கிறாரு. பீகார் தேர்தலை மையமா வச்சு எதிர்கட்சிகள் வன்மத்தோட இங்கே செயல்படக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது போக எதிர்கட்சிகள் எல்லாம் கூட்டமைப்பாக எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்தணும்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அனுமதி கொடுக்கப்படல. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு பிரதமர் பேசுறது ரொம்ப மெச்சூர்டா பேசணும். நாம பல பிரதமர்களை சந்திச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். இந்த வன்மம்ன வார்த்தையெல்லாம் அவர் ஏன் பயன்படுத்துறாருன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதிர்கட்சிகள் எதுக்காக இருக்கு? அரசு தவறு செய்தால் தட்டி கேட்பதற்கும், கேள்வி எழுப்புவதற்கும், விளக்கங்கள் கேட்பதற்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னால நடந்த பாராளுமன்ற கூட்டு தொடர்ல இதே மாதிரிதான் அவங்க சில விவாதங்களை முன்வைத்த போது அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லி அதனால பாராளுமன்றமே நடக்கல. இந்த தடவை பாராளுமன்றம் வரும் 15 நாட்களுக்கு நடக்குது. இந்திய வரலாற்றிலேயே மிக குறைந்த நாட்கள் பாராளுமன்றம் நடக்கிறது என்பது இந்த பாஜகவினுடைய ஆட்சி காலத்துல அப்படின்றது புள்ளி விவரங்கள் சொல்லுது. பொதுவா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எல்லா உறுப்பினர்களையும் சேர்த்து வச்சு நாங்க இந்த மாதிரி ப்ரொபோசல் வச்சிருக்கிறோம், இதெல்லாம் பேசணும்னு இருக்கிறோம், உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்றத பிரதமரே பேசுவாரு, ஸ்பீக்கர் பேசுவாரு, ராஜ்யசபா சேர்மன் முறையில வைஸ் பிரசிடென்ட் பேசுவாரு. அது ஒரு ஜனநாயக முறை. எதிர்கட்சிகளை விரோதியா பார்க்க கூடாது. இப்ப அவர் பேசியிருக்கிற விதத்துல பார்க்கும்போது அது டோட்டலா அவங்கள விரோதியா தான் பாக்குறாரு. அதுல இன்னொன்னு ஒளிந்திருக்கிறது. பீகார்ல தப்பு நடந்திருக்குதுன்றத அவரு மறைமுகமாக ஒத்துக்கொண்ட மாதிரி தெரியுது. இல்லைன்னு சொன்னா அதை பத்தி ஏன் பேச மாட்டேன்னு சொல்லணும், பேச விட மாட்டேன்னு சொல்லணும். எஸ்ஐஆர் பற்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. பல பிரச்சனைகள் முன் வந்திருக்குது. குறிப்பாக இப்ப இதுவரைக்கும் 20 பேர் இறந்துட்டாங்க பிஎல்ஓஸ். உத்தரப்பிரதேசத்திலயும் நேற்று சிலர் இறந்திருக்காங்க, ராஜஸ்தான்ல இறந்திருக்காங்க, எல்லா மாநிலங்கள்லயும் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் தேர்தல் ஆணையம் வேற வழி இல்லாம ஒரு வாரம் டைம் நீட்டி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதே போதாது. அப்போ இதுல ஏற்கனவே எஸ்ஐஆர் பற்றி உள்ள ஒரு விவாதம் வேணும்ன்றது உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றமும் அதை அலட்சியமா தான் நடத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது பற்றி கூடுதலாக விவாதிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே இடம் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்துல இதை பற்றி பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயமே கிடையாது. ரெண்டாவது, பீகார்ல தேர்தலை பற்றி பேசக்கூடாதுன்னா தேர்தலை பற்றி மிகச்சிறந்த நிபுணர்கள் பலரும் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காங்க. நான் என்னை ஒரு பெரிய நிபுணர்னு எடுத்துக்கிடல. நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். ஒரு ஆங்கில பத்திரிகையில, பினான்ஸ் மேட்டர்ன பத்திரிகையில பீகார் வெற்றிக்கு பின்னால் என்னென்ன இருக்குதுன்றது எழுதியிருக்கிறேன். அதையே மேற்கோள் காட்டி பல பத்திரிகையாளர்களும் பேசியிருக்காங்க. குருவ் ரத்தின்னு ஒரு யூடியூபர் இருக்கிறார். அவரு பீகார் தேர்தலை பற்றி போட்ட அந்த செய்தி, நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமும் அதுலயும் இருக்குது. ஒரே நாளையில 20 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி டாக்டர் பரக்கலா பிரபாகர், ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், அவர் இதை பற்றி நிறைய புள்ளி விவரங்களோட பேசியிருக்கிறார். எம்ஜி தேவன் ஐயா பேசியிருக்கிறார். இதெல்லாம் பலரும் கூர்மையாக பாக்குறாங்க. பீகார் தேர்தலை பொறுத்தவரையில கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 விஷயங்கள் இருக்கு. அதான் முதல்ல எஸ்ஐஆர்ல இருந்தான் தொடங்குது. எஸ்ஐஆர் மூலமாக 70 லட்சம் பேர் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. அது யாரு, எப்படிப்பட்டவங்கன்றதெல்லாம் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் ஒரு அருமையான ரிப்போர்ட். அவங்க சாம்பிள் தான் கொடுக்க முடியும். அவங்க ஃபுல்லா
மாநிலம் முழுவதும் இண்டிவிஜுவலா போய் இன்டர்வியூ பண்ணி போட முடியாது. ஆனா அதுல எப்படி ஆட்கள் விடுபட்டு இருக்கிறாங்க, அதுல சிறுபான்மையினர் கூடுதலாக விடுபட்டு இருக்கிறார்கள், பெண்கள் கூடுதலாக விடுபட்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ரெண்டாவது, அந்த தேர்தல் நடத்தும் போதே 1,80,000 சுய உதவி குழுக்களுடைய தலைவிகளை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தியது. சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய தலைவிகளுக்கும் தேர்தல் நடத்துறதுக்கும் என்ன சம்பந்தம்? தேர்தல் ஆணையரே பத்திரிகையில பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் 1,80,000 ஜீவிகா தீதிகளை பயன்படுத்தினோம் பெண்களை ஓட்டு போட வைக்கிறதுக்காக. பெண்கள் ஓட்டு அதிகரித்திருக்கிறது. ஆனா அதுக்கு பின்னால என்னெல்லாம் நடந்திருக்குதுன்றத தான் நான் கூர்மையாக சுட்டி காட்ட விரும்புறேன். ஒண்ணு, அந்த பீகார் மாநிலத்துல உத்தரப்பிரதேசம் பீகாரை விட 2 மடங்குக்கு மேல் மக்கள் தொகை கூடிய மாநிலம். அங்க ஒரு ஆண்டுல கொடுத்திருக்கக்கூடிய முத்ரா கடன் 76 லட்சம். ஒரே ஒரு ஆண்டுல பீகார்ல கொடுத்திருக்கிறது 96 லட்சம். 5 ஆண்டுகள், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் குறைந்தது 2 லட்சம் கடனாவது கிடைச்சிருக்கணும். உண்மையிலேயே அவ்வளவு 96 லட்சம் வந்து ஒரு வருஷத்துல கொடுத்தது. அப்ப அதை 5 கொண்டு பெருக்கி பாருங்க. டோட்டல் மக்கள் தொகை வந்து அங்க வந்து எத்தனை ஹவுஸ் ஹோல்டு அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வீடுகள் இருக்குன்னா 2,76,00,000. ஆனா லோன் கொடுத்திருக்கிறது 4 கோடி, கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேல் கொடுத்திருக்கிறான். 5 லட்சம் கோடி, 5 கோடி இல்ல 5 லட்சம் கோடி. 5 லட்சம் கோடி. ஆமா. இதுக்கும் சுய உதவி குழுக்களுக்கும் அடுத்தாலும் தொடர்பு பார்க்கணும். அவங்களுக்கு தான் இந்த தேர்தல் நேரத்துல 1,50,00,000 பேருக்கு பணம் பட்டுவாடா 10,000 ரூபாய் கொடுக்கறாங்க. அதை அவங்க இலவசம்னு நினைச்சுக்கிடுறாங்க. ஆனா அந்த திட்டத்தை போய் அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா அதை கடனாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனா அது எப்ப கொடுத்தாங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். தேர்தல் அறிவித்த பிறகு கொடுக்கறாங்க. இதே மாதிரி தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையார் காலத்துல மின்சார கட்டணத்துக்கு பதிலாக அந்த தொகையை மின்சார கட்டணம் வாங்காமல் இருக்கிறதுக்கு பதிலாக வாங்கிட்டு நாங்க உங்களுக்கு காசாக கொடுத்துறோம்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. தேர்தல் அது செயல்பட்டு இருந்த போது கூட தேர்தல் ஆணையம் தேர்தல் நடக்கும்போது இதை கொடுக்க கூடாதுன்றாங்க. அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்துல இந்த டிவி பட்டுவாடா ஏற்கனவே அமுலாகி இருந்த ஒரு ஸ்கீம், ஆனா தேர்தல் காலகட்டத்துல கொடுக்க கூடாதுன்றாங்க. ஆனா இங்க அந்த 10,000 ரூபாய் பெண்களுடைய கணக்குல எப்ப போகுது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னால கரெக்டா அக்கௌண்ட்ல போய் கிரெடிட் ஆகும். செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்கக்கூடிய பகுதியில அதே மாதிரி எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னால போய் கிரெடிட் ஆகுது. அப்போ பீகார் மாதிரி ஒரு ரொம்ப வறுமை இருக்கக்கூடிய மாநிலத்துல இந்த 10,000 என்பது லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் நாம பார்க்கணும். தேர்தல் விதிமுறைகளுக்கு முழுமையாக ஏற்புடையதல்ல இது. தேர்தல் ஆணையம் இதை கண்டுகிடல. அடுத்து ஹரியானாவில இருந்து நான் ஸ்பெஷல் ட்ரெயின்ல ஓட்டு போடுறதுக்கு பீகாருக்கு வர்றாங்க. அவங்க எல்லாம் பேட்டியிலேயே கொடுக்குறாங்க, எங்களுக்கு டிக்கெட் யார் கொடுத்தா? பிஜேபி கொடுத்தது. யார் உங்களை வர சொன்னாங்க? பிஜேபி கொடுத்தது. யார் உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்தாங்க? பிஜேபி கொடுத்தது. எவ்வளவு பெரிய முறையீடு பாருங்க. அடுத்து தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை முதல் பேஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நம்பர் சொல்றாங்க, 8 மணிக்கு அதை விட கூடுது, அடுத்த நாள் அதை விட கூடுது, அடுத்த நாள் அதை விட கூடுது. தேர்தல் முடிஞ்ச எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல போட்டு போடக்கூடியது ஓட்டிங் 6 மணி வரைன்னு சொன்னா 6 மணிக்கு கரெக்டா ரிப்போர்ட் கிடைக்கணும்ல. இன்னொன்னு, இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னால இருந்த பழக்கம் பூத் வாரியாக எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு எண்ணப்பட்டதுன்னா
முழு விவரமும் தேர்தல் ஆணையத்திலேயே வெப்சைட்ல போடுவாங்க. 2024 தேர்தலின் போது அதுக்கு முன்னால நடந்த 5 தேர்தலுடைய டேட்டா அதுல இருந்து எடுத்து ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. ஆனால் இப்ப என்ன செய்துட்டாங்க, அந்த டேட்டா இன்னைக்கு வரை கொடுக்கல. மொத்தம் எவ்வளவு சதவீதம் ஓட்டு போகுதுன்றத மட்டும்தான் சொல்றாங்க. இதுவே இன்னொரு முறைகேடு. அதனாலதான் எஸ்ஐஆர்ல இருந்து ஆரம்பிச்சு தேர்தல் நடத்துனதுல ஏராளமான முறைகேடுகள் இருக்கு. வெற்றி கிடைத்ததற்கு எஸ்ஐஆர் மட்டும் காரணம்னு நான் சொல்லல. ஆனா எஸ்ஐஆரும் ஒரு அடிப்படை காரணம். அப்ப இத பாராளுமன்றத்துல விவாதிக்க முடியாதுன்னா வேற எங்கெங்க விவாதி? அப்ப எதுக்காக நம்ம ஓட்டு போட்டு பிரதிநிதிகளை அனுப்புறோம்? எதிர்கட்சிகள்னு ஒண்ணு அங்க எதுக்கு இருக்கு? எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் எதுக்கு வச்சிருக்காங்க? இதுதான் பெரிய பிரச்சனை. இது ஏற்கனவே 2023 தேர்தல் ஆணையர்களுக்கு நியமனம் பற்றி சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்தது. 140 எம்பிகளை வெளியே தள்ளிட்டு இவங்க மேல எந்த வழக்கும் தொடரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தது. இது எல்லாத்துக்கும் விவாதிக்க வேண்டிய இடம் ஒரே இடம் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தை இதுல விவாதிக்க விடலைன்னா அதுக்கு பிறகு ஜனநாயகம்னு பேசுறதுலயே அர்த்தம் இல்லை. இந்தியா ஒரு ஜனநாயக நாடா என்பதே ஒரு கேள்விக்குறியா இருக்குதுன்றதுதான் இதுல இருந்து நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சோ இன்றைக்கு நாடாளுமன்றத்தை கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா எதை பத்தியுமே எஸ்ஐஆர் குறித்ததான விவாதம் கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. நீதிமன்றத்துல திமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்ஐஆர் குறித்து பல பெட்டிஷன்ஸ் போட்டுட்டு வராங்க. நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுல எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறோம். 4ஆம் தேதி டிசம்பர் 4ஓட முடிகிறத 11ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் இளங்கோ அவர்கள் சொன்னாரு, திமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. எஸ்ஐஆருடைய அணுகுமுறைகள் மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள்ல வேற மாதிரி நடைமுறைப்படுத்தப்படுகிறது, தமிழ்நாட்டுல வேற மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வருது. அங்க ஏஐ செயலிகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இது நீதிமன்றம் மூலமாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா, இல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இது சுற்றி இருக்கு சார். அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுதுன்றதுல உண்மை இருக்கு. குறிப்பாக எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்துல பாத்தீங்கன்னாக்கி அவங்க பெங்காலிஸ்ல நிறைய பேரை பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறதுக்கு அந்த பட்டியலில் இருந்து எடுப்பதற்கான முயற்சி நடக்குது. அதுக்கு எதிராக மம்தா பானர்ஜி அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஏஐ செயலியை பயன்படுத்த முடியும்ன்றத தமிழ்நாட்டில் ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவர் அவர் ஒரு தொகுதிக்கு அதை செய்து இப்ப 2002 2005 பட்டியல்ல இருந்து நம்ம பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு. என் பேர் இல்லை, ஒருவேளை இருந்தாலும் என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கொஞ்சம்லாம் தொழில்நுட்பம் தெரியும், அப்படி இருந்தும் அது இல்லை. அப்ப அதை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறாரு. அவரே சொல்லி இருக்கிறாரு தேர்தல் ஆணையத்துக்கு, இது நான் பரிசோதனையாக செய்து காட்டியிருக்கிறேன், இதுக்கு மேல செய்யணும்னா தேர்தல் ஆணையம் சொன்னா நான் செய்து தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் கொடுக்கல. மேற்கு வங்காளத்துல இந்த மாதிரி நடக்குதுன்றது அவங்க புகாராக சொல்லி இருக்கிறாங்க. அங்க பாரதிய ஜனதா கட்சி டெய்லி பிரஸ் மீட் வச்சு இந்த தொகுதியில இவ்வளவு பேர் பங்களாதேஷ் வந்துட்டாங்க, அந்த தொகுதியில இவ்வளவு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில அந்த வழக்கை அவ்வளவு சீரியஸா எடுக்கலன்னு நான் வருத்தத்தோட பாக்குறேன். இவ்வளவு தூரம் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இதுவரைக்கும் இல்லாத ஒரு செயல்முறையை கொண்டு வந்திருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரையும் நான் இந்த நாட்டினுடைய குடிமகன்னு சொல்லி நிரூபிக்க சொல்றீங்க. 2002 2005 அந்த மாதிரி நடக்கல. யாரும் எந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லல. அந்த எனுமரேட்டர்ன்றவங்க அவங்க வீடு வீடா போய் பார்த்தாங்க, வீட்டுல ஆள் இருக்கா இல்லையா, யாராவது இறந்து போனவங்க இருக்காங்களா, வெளியூர் போயிட்டாங்களா அப்படின்றத பற்றி தான் விசாரிச்சாங்க. புதுசா 18 வயசானவங்களும் பேர் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு ஃபார்மை கொடுத்து
அந்த ஃபார்ம் நிரப்பி கொடுங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க 2002 ஓட்டு போட்டீங்கன்னா அந்த டீட்டெயில் கொடுங்க. அந்த டீட்டெயில் ஓட்டு போட்டேன்னு சொன்னா போதாதான்? அந்த கார்டு இருந்தாருன்னா போதாதான்? அதுக்கு மேல நீங்க எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்க, பூத்துல உங்களுடைய வரிசை எண் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் என்னுடைய அப்பா அம்மாவோட தேட என்னுடைய இது பேர் இல்லைன்னு சொன்னேன். அப்பா அம்மாவோட தேட வேண்டியது இருக்கு. அப்பா அம்மா ஓட்டு போட்ட இந்த பூத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரே பள்ளிக்கூடத்துல 8 பூத் இருக்கு. அப்ப நான் ஒவ்வொரு பட்டியலாக டவுன்லோட் பண்ணி எத்தனாவது வரிசையில எங்க அப்பா ஓட்டு போட்டாரு, எங்க அம்மா ஓட்டு போட்டாங்கன்றத நான் பார்க்க வேண்டியது இருக்கு. படித்து ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் எல்லாம் தெரிஞ்ச எனக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னும் போது சாதாரண மக்களுக்கு அது எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றத பார்க்கணும்ல. அதை ஏன் பார்க்க மாட்டேன்றாங்க? தேர்தல் ஆணையம் அவ்வளவு அலட்சியமாக இருக்கு. எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க ஆரம்பத்திலே சொன்னேன். அதை கூட பொருட்படுத்தவில்லை. இது ஒரு பக்கத்துல இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலத்துலதான் நிறைய கஷ்டத்தை கொடுக்கறாங்க. அந்த அதிகாரிகள் பேசக்கூடிய விதம், நடந்து கூடக்கூடிய விதம். ஞானேஷ்குமார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவர்கள் ஒரு தொகுதியில எலக்ட்ரல் ஆபீசரா இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காங்க. அவங்க இந்த பிஎல்ஓ மேல அவ்வளவு பேர் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இன்னைக்கு நீ இத்தனை முடிக்கல, ஏன் இத்தனை முடிக்கலன்னு. அவங்க வேலையை செய்து முடிச்சுட்டு ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு தான் இந்த பணியை செய்ய வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுல சத்துணவு ஊழியர்கள் சத்துணவுல சமையல் பண்ணி சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் போக முடியுது. அப்ப நீங்க அவங்களுக்கு எல்லாம் சார்ஜ் ஷீட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால உச்ச நீதிமன்றம் இதுல கொஞ்சம் கூட சீரியஸா பார்த்திருக்கணும். துரதிருஷ்டவசமாக அந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சவர் தான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. அவர் தான் தொடர்ந்து அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த பீகார் எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண உடனே என்னை ஒரு தொலைக்காட்சியில பேட்டி எடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போட்டிருக்காங்களே, அது என்ன ஆகும்னு கேட்ட போது, வழக்கும் தொடரும், தேர்தலும் நடக்கும்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. அதே மாதிரி இப்ப இந்த எஸ்ஐஆர் எல்லாம் முடிகிறது வரைக்கும் கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடியும் போது பெருசா நமக்கு தகவல்கள் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்ப டிசம்பர் 11 வரைக்கும்னு சொல்லி இருக்கிறதுல எவ்வளவு பேர் விட்டு போனாங்கன்றது தெரியும். செகண்ட் ஃபேஸ்ல 1 மாசம் இருக்கு. அந்த நேரத்துலதான் நிறைய பேரை தகுதி இல்லாதவங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க அதை வெரிஃபை பண்றதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி விடுபட்டவங்களுக்கு அப்பீல் கொடுக்கறதுக்கு அந்த டேட் முடிஞ்ச பிறகு ரொம்ப 2 நாள் 3 நாள் தான் டைம் இருக்கு. அப்ப நீங்க அப்பீல் கொடுக்கறது கூட பிஎல்ஓ கொடுக்க முடியாது, எலக்ட்ரல் ஆபீசருக்கு கொடுக்கணும். எலக்ட்ரல் ஆபீசருக்கு இல்லைன்னா முடியாதுன்னு சொன்னா கலெக்டரை பார்த்து கொடுக்கணும். இதெல்லாம் பெரிய சிக்கலை உருவாக்க போகுது. அதுக்காக தான் சிவில் சமூகங்களின் சார்பாக நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு சோசியல் ஆடிட், ஒரு சமூக கண்காணித்தல். எப்படி என்ஆர்இஜில எல்லாம் அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க ஒரு பூத்துல அந்த லிஸ்ட பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க. பிஎல்ஓவும் இருக்கட்டும், எல்லா கட்சியில உள்ள பிரதிநிதிகளும் வரட்டும், சிவில் சமூகத்துல உள்ளவங்களும் இருக்கட்டும். ஒரு பூத்ன்றது மேக்சிமம் 1300 ஓட்டர்ஸ் தான். அவங்க எல்லாரும் அங்க எங்க பேர் விடுபட்டு போச்சுன்னாங்க, ஏன் விடுபட்டு போச்சுன்னு கேள்வி கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. இல்ல தப்பா ஒருத்தரை சேர்த்திருக்குதுன்னாங்க, இவர் இந்த ஊர்லயே கிடையாது, எப்படி சேர்த்தீங்கன்னு கேட்கறதுக்கு இடம் கொடுங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பயம் என்ன உருவாகிட்டு இருக்குதுன்னு சொன்னா, வட மாநிலத்துல இருக்கக்கூடியவங்கல நிறைய பேரை இங்க ஓட்டு போட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதாக சந்தேகம் என்பது வந்திருக்கிறது. அவங்கள ஏன் சேர்க்க கூடாதுன்னு சொல்லி தமிழிசை அவர்களும் ராஜா போன்றவர்களும் பேசுறாங்கன்னா ஏன் பேசுறாங்க? இப்ப அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? அதனால உச்ச நீதிமன்றமும் முழுமையாக நீதி பரிபாலிக்கவில்லை என்பதையும் கவலையோட பார்க்கணும். பாராளுமன்றத்திலையும் பேச முடியாதுன்னு சொன்னா ஒரே வழி மக்கள் தெருவுக்கு போராடுறதாகத்தான் இருக்கும். அதுதான் மம்தா பானர்ஜியும் சொல்லி இருக்கிறாங்க. மற்ற அரசியல் தலைவர்களும் வேற வழி இல்லைன்னா நாங்க மக்களை திரட்டி தெருவில் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும்ன்றத சொல்லிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.